ஆசை முத்தங்கள் தர வேண்டும் என்று எவ்வளவு கனவு கண்டு உன்னை பார்க்கும் பொழுது என்ன நிம்மதியா தூக்கவே முடியும், இவளை பார்க்காமல் இருக்கவும் முடியும். ஒன்றுமே புரியலையே. ஒரு காலமும் நினைவாகாது. என்ன சொல்றீங்க? ஆமா, எப்ப பார்த்தாலும் கட்டிப்பிடி முத்தம் கூட கட்டிப்பிடி முத்தம் கூட அதுவே உட்காந்து தூக்கத்துல கனவு கண்டுட்டு இருந்தியா? ஆமாங்க. அடி பாவி, எந்த நாளும் உன்னை நான் காதலியா நினைச்சு பார்க்க போறதே கிடையாது. எனக்கு நீ தங்கச்சி முறையா இருக்கு, ஏன் சொல்றதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறேன். நீங்க பாருங்க, இன்னைக்கு நான் உங்களை விடவே மாட்டேன். என்ன கட்டி எனக்கு முத்தம் கொடுங்க. எத்தனை முறை கேட்டாலும் சரி அத்தைதான் சொல்லிட்டு இருக்கேன். உங்க அப்பாவும் அதே பாட்டு பாடுறாரு, நீ அதே பாட்டு பாடுற. கட்டி பிடிங்க, முத்தம் கொடுங்க, காதலிக்க, கல்யாணம் பண்ணிக்க. எந்த காலத்துல இது நடக்காது, என்ன மறந்துரு. நீங்க பாருங்க, என்ன திருமணத்துக்கு பிறகு எல்லாமே சரியா போயிடும். என்ன கட்டி எனக்கு முத்தம் மட்டும் கொடுங்க. எத்தனை முறை கேட்டாலும் முடியாதுங்கிற. திருமணத்துக்கு பிறகு சரியா போயிடும், இதேதான் சொல்லுவீங்க. நீ உன் தந்தையை சேர்ந்து கொண்டு ஏங்க என்ன நீங்க தாய் மாமா பையன் தானே? ஆமா. எனக்கு கட்டி முத்தம் குறைஞ்சா போயிடுவேன். ஆமா. இல்ல வாய்க்கிற கோணையா போடுமா? யாருக்கு? உனக்கு. அடிச்சனா உனக்கு தான் இப்ப கோணையா போயிடும். ஏன் கோணையா? வேண்டாம் 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 என்று சொல்ல என்ன ஏன் இப்படி தொந்தரவு பண்ற? மரியாதை சொல்றத கேட்க போறியா இல்லையா? இங்க பாருங்க, கட்டி முத்தம் தர முடியாதா? முடியாது. முடியாதா?
பார்த்தாலும் என் மகளை எடுத்துக்கிறேன் அதுல அவன் எப்ப பார்த்தாலும் அதே சொல்லிட்டு இருக்க முத்தம் கூட கட்டிப்பிடி முத்தம் கூட கல்யாணம் பண்ணி காதலினா என்ன இது நான் தான் வேண்டாம் வேண்டாம் எத்தனை முறை சொல்ற கேட்க மாட்டேங்கிறேன் ஏன் ஒரு முத்தம் நான் கொடுத்தேன் 1000 முத்தம் கூட நீ கேட்க எனக்கு விருப்பம் கிடையாது ஆனந்தா மாமா நான் சொன்னதை கேள் என்றைக்கா இருந்தாலும் பதுமகத்துல நீ தான் தாலி கட்டணும் முடியாது மாமா ஏன்டா முடியாது முடியாது மாமா முடியாது ஏய் உறவு என்பது தெரிஞ்சுக்க தாய்மாம உறவு என்னைக்குமே விடக்கூடாது அந்த உறவு போச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு உறவே கிடையாது நாடே நான் சொல்றதுக்கு கல்யாணம் எல்லாம் சரியா போயிட்டான் யார் வீட்டுல ஒன்னா வளரல யாரு மாமா கட்டிக்க வேண்டிய முறை பொண்ணு வீட்டுல யாரும் வளர்ந்தே இல்லையா இது வரைக்கும் வளர்ந்துருக்காங்க அவங்க மனசுல காதல் வளர்ந்துருக்கும் அதனால திருமணம் செஞ்சுக்கோ என் மனசுல அப்பேற்பட்ட ஆசை இல்லையே நான் சொல்வதை கேள் மாமா நான் ஏன் அப்படி உரைக்கின்றேன் தெரியுமா என்னடா காரணம் ஏன் கட்டிக்க மாட்டேன் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன் ஐயோ அப்பா பெண்ணை காதலிக்கிறியா டேய் யார் அந்த பெண்ணு மாமா அந்த பெண்ணு யாரோட பேர் என்ன மாமா அவளுடைய பேர் என்ன யார் அந்த பெண் பெயர் அருள்மொழி அவளை மனதார காதலிக்கின்றேன் நாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழலாம் என்று மனக்கோட்டை கட்டி வைத்திருந்தேன் அப்படி இருக்கும்போது இவளை எப்படி மாமா என்னுடைய காதலியாக ஏற்க முடியும் மனைவியாக ஏற்க முடியும் அப்படின்னா நீ அருள்மொழி தான் கட்டிக்கிறியா என் பொண்ணு கட்டிக்க மாட்டியா டேய் ஆனந்தம் மாமா கடைசி முறையா கேக்குறேன் என் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட முடியுமா முடியாதா முடியாது பாபா முடியாதா முடியாது மறுபடியும் அப்படி நீ ஒரு அனாதை மாமா அனாதை நாய் அனாதை அனாதை தாய் தந்தை பேர் தெரியாத தருதல நாய் நீ ஒரு அனாதை நல்லா கேளுங்கப்பா அனாதை நாய் மாமா ஒரு நேரத்திலே அரசவையிலே அமைச்சன் என்னை அவமானப்படுத்தி விட்டான் என் தாயார் தந்தையார் என்று கேட்டாய் அப்பொழுது அப்பொழுது கூற மறுத்து விட்டேன் உன் தாயார் தந்தையார் என்று இப்பொழுது கூறுகிறேன் கேள் தாயார் தந்தையார் என்று உன் தாய் நிறை மாத கர்ப்பிணியாக இருந்தார் அவள் பெயர் காவேரி உன் தந்தை ஒரு முரடன் அவனை பற்றி எனக்கு தெரியாது உன் தாயை கொல்வதற்காக உன் தாயை அடித்தான் உதைத்தான் சித்திரவதை செய்தான் கொலை செய்ய ஓடினான் அந்த நேரத்தில் நான் அவனை தடுத்தேன் அவனை அடித்தேன் அதே இடத்தில் அவன் மாண்டு விட்டான் நீங்கள் அடித்து அந்த அதிர்ச்சியிலே உன் தாய் உன்னை பெற்றெடுத்த கரத்திலே கொடுத்து விட்டு ஒரு சத்தியத்தை வாங்கினான் என்ன சத்தியம் தெரியுமா என்ன சத்தியம் என்னுடைய மகன் என் கழுத்திலே தாலி இல்லாமல் தான் பிறந்தான் என்ற ரகசியம் இவன் வளர்ந்து வாலிபனாகி 25 வயதை கடந்த பிறகுதான் இந்த உலகத்திற்கே இந்த உண்மையை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று ஒரு சத்தியத்தை நிலத்திலே வாங்கி கொண்டு உன் தாய் இறந்து விட்டான் அந்த சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும் எனக்காகவே நான் உன்னை எடுத்தேன் வளர்த்தேன் காப்பாற்றினேன் படிக்க வைத்தேன் பட்டம் பெற வைத்தேன் எதற்காக நீ என் வீட்டுக்கு குழந்தையாக வந்த நேரம் என் மனைவி கருவுட்டான் எனக்கு என் மகள் பதுமை பிறந்தான் நான் தாங்க இவளுக்காக நீ உனக்காக இவன் தான் உன் மாமன் என்று சிறு வயதில் நான் சொல்லி சொல்லி வரங்கேன் அன்றிலிருந்து இன்று வரை பசுமரம் தாணி போல் அவன் மனதிலே நீ பதிந்து விட்டாய் நீதான் அவருடைய கணவன் அதை யாராலும் மாற்ற முடியாது என்றைக்கா இருந்தாலும் என் மகள் கழுத்தில் நீ தாலு கட்டுவாய் நான் மனக்கோட்டை கட்டினேன் அந்த மனக்கோட்டை எல்லாம் மண்கோட்டையாக போய்விட்டது உன் தாய்க்கு நான் செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றி விட்டேன் உன் தாய்க்கு நான் நன்றி கடனை தீர்த்து விட்டேன் ஆனால் நீ ஒரு நன்றி கட்டவன் நன்றி கட்ட பையா நீ நன்றி கட்டவன் நீ சீ போடா காயம் மறந்துவிடும் சொல்லால் அடித்த அடி ஆமாடா நீ நன்றி கட்டவன்டா தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டபடி என்று திருவள்ளுவர் உரைத்திருக்கின்றார் மாமா அப்படி இருக்கும்போது என்னை உங்கள் வாயால் ஏற்ற வேண்டாம் மாமா ஏற்ற வேண்டாம் என்னுடைய தாயார் கயிற்றிலே தாலி இல்லாமல் என்னை பெற்றெடுத்த ரகசியத்தை இன்றுதான் என்று உரைக்கின்றீர்களே ஐயோ அம்மா என்னை ஈன்றெடுத்த தாயே 10 மாதம் சுமந்து படாத பாடுபட்டு நெற்றி வேறு நிலத்தில் விழ யமனோடு வாதாடி மறுபிரிவை எடுத்து மாளாத துயரம் கொண்டு மகனாக என்னை பெற்ற தாயே தன் மகனுக்கு இப்படி எல்லாம் நேரும் என்று தெரிந்துதான் அன்றே என்னை விட்டு பிரிந்தீர்களா அம்மா
நீ நன்றி கட்ட வந்தாண்டா மாமா அப்படி ஒரு வார்த்தை உரைக்க வேண்டாம். நன்றி கட்ட பையன். சின்னஞ்சிறு வயதில் இருந்து அரும்பாடுபட்டு என்னை வளர்த்தீர்கள். பெற்றெடுத்த தந்தை இருந்திருந்தால் கூட என்னை இப்பேற்பட்ட நிலைமைக்கு ஆளாக்கி இருக்க மாட்டார். என்னை இப்பேற்பட்ட வார்த்தைகளால் சுட்டு எரிக்கின்றீர்களே. ஐயோ, என்னை பெற்றெடுத்த தந்தை என்னோடு இருந்திருந்தால் இந்த வார்த்தை உரைத்திருப்பாரா? மகனே, உனக்கு நான் இருக்கின்றேன் என்று எனக்கு தோளோடு தோள் கொடுத்து உதவி புரிந்திருப்பாரே. அப்பேற்பட்ட தந்தையும் என்னோடு இல்லையே அப்பா. அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம். அப்பாவும் தியாகத்தை மீட்டிடுமா அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம். அப்பாவும் தியாகத்தை மீட்டிடுமா தாய்ப்பாசம். பயப்படாதம்மா, ஏதோ கோவத்துல நானும் அடிச்சுட்டேன் பேசிட்டேன். அவன் எங்க போனாலும் சரி, அவன் பின்னாடியே போயிட்டு அவனை அடிச்சுட்டு வந்து உங்க இடத்துல தாலி கட்ட வைக்கிறேன். சரிங்கப்பா.